வணக்கம். வணக்கம். இது இலங்கையின் முதல் தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தி. உங்களுடன் இணைந்து கொள்வோர் சந்திரிகா ஆறுமுகம், ரியாஸ் ஹாரிஸ். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். கட்டுப்படுத்த முடியாத சம்பவங்கள் பதிவாகும் பட்சத்தில் ஊவா மாகாண சபை தேர்தலை பிற்போட தயார் என்கிறார் தேர்தல்கள் ஆணையாளர். அரசாங்கத்திற்கு நிபந்தனை விதிக்கும் அதிகாரம் தமிழ் தேசிய கூட்டமைப்பிற்கு இல்லை, சிரேஷ்ட அமைச்சர் திஸ்ஸ விசாரணை கருத்து. அமைதி காக்கும் பணிகளுக்காக 3 ஹெலிகாப்டர்களில் விமானப்படையினரை அனுப்புவதற்கு ஆயத்தம். குருநாகல் நிகதனபோத்து பகுதியில் 4 வயது சிறுமி காணாமல் போயுள்ளதாக முறைப்பாடு. உலக சந்தையில் தங்கத்தின் விலையில் வீழ்ச்சி. முதலில் உள்நாட்டுச் செய்திகள். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற குழு தலைவர் இரா சம்பந்தன் தெரிவித்த நிபந்தனைகளுக்கு இணங்க முடியாது என சிரேஷ்ட அமைச்சரும் சர்வகட்சி குழுவின் முன்னாள் தலைவருமான திஸ்ஸ விசாரணை தெரிவித்துள்ளார். இலங்கை அரசாங்கத்துக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் இடையில் இருதரப்பு பேச்சுவார்த்தை ஒரு வருடத்துக்கு மேலாக நடைபெற்றது. அந்த பேச்சுவார்த்தையை முடித்துக் கொண்டது இலங்கை அரசாங்கம், நாங்கள் அல்ல. நாங்கள் எப்பொழுதும் இலங்கை அரசாங்கத்துடன் பேசுவதற்கு தயாராயிருக்கின்றோம். ஆனால் அந்த பேச்சுவார்த்தை அர்த்தமுள்ள பேச்சுவார்த்தை அமைய வேண்டும். இலங்கை அரசாங்கம் தாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் பேசுகின்றோம் என்பதை உலகத்திற்கு காட்டுவதற்காக அந்த பேச்சுவார்த்தை நடைபெற முடியாது. ஆக்கபூர்வமான அர்த்தபுஷ்டியான பேச்சுவார்த்தையில் நாங்கள் எப்பொழுதும் ஈடுபடுவதற்கு தயாராக இருக்கின்றோம். பேச்சுவார்த்தை தொடர்ச்சியாக ஒரு வரம்பில்லாமல் நடைபெற முடியாது. நாங்கள் கடந்த ஏறத்தாழ 60 வருடமாக இந்த விடயத்தை பற்றி பேசியிருக்கின்றோம். பல விடயங்கள் எழுத்து உள்ளன. ஆனபடியால் பேச்சுவார்த்தை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள் முடிவடைய வேண்டும். எங்களுடைய கருத்தின்படி 6 வாரத்துக்குள் இந்த பேச்சுவார்த்தை முடிவடையலாம். ஆனபடியால் கால வர இன்றி பேச்சுவார்த்தை நடைபெற முடியாது. குறிப்பிட்ட ஒரு காலை வரம்புக்குள் இந்த பேச்சுவார்த்தை முடிவடைய வேண்டும். 3வது பேச்சுவார்த்தை நடைபெறுகின்ற பொழுது பேச்சுவார்த்தையின் போது என்ன நடைபெற்றது என்பதை அறிந்து கொள்வதற்காக ஒரு சர்வதேச பிரசன்னம், இன்டர்நேஷனல் பிரசன்ட் அந்த பேச்சுவார்த்தையின் போது இருப்பது நல்லமென்று நாங்கள் கருதுகின்றோம். அப்ப அந்த பேச்சுவார்த்தை என்ன விதமாக நடைபெற்றது என்பதை பற்றி பக்குவமான சாட்சி இருக்கும். அது நாட்டுக்கு உதவும் என்று நாங்கள் கருதுகின்றோம். நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு தயார், ஆக்கபூர்வமான பேச்சுவார்த்தைக்கு தயார். தமிழ் தேசிய கூட்டமைப்பு எந்த மட்டத்திலும் கலந்துரையாடல்களை நடத்தினால் அது சிறந்ததாகும். இதனை முன்னோக்கி கொண்டு செல்லவே தமிழ் தேசிய கூட்டமைப்பு எதிர்பார்க்கிறது. இதனை முன்னெடுப்பதற்கு அரசாங்கத்தின் பங்காளி கட்சி என்ற ரீதியில் உதவிகளை வழங்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம். உதவிகளை வழங்குமாறு தென்னாப்பிரிக்காவிற்கு ஜனாதிபதி வேண்டுகோள் விடுத்துள்ளார். நிபந்தனைகளின்றி கலந்துரையாடல்களை நடத்துவது என்றால் அது சிறந்ததாக அமையும். அது குறித்து எந்தவித பிரச்சனையும் கிடையாது. நாட்டின் அரசாங்கம் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அல்ல என்பதனை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பே நாட்டின் அரசாங்கம். சிறுபான்மை என்ற விதத்தில் பெரும்பான்மையினருக்கு அவர்களினால் நிபந்தனைகளை விடுக்க முடியாது. நிபந்தனைகளின்றி கலந்துரையாடல்களை அவர்கள் நடத்த முன்வர வேண்டும். கால வரையறை குறித்து அவர்களுக்கு நிபந்தனைகளை விடுக்க முடியாது. கலந்துரையாடல்களின் போது எழுகின்ற பிரச்சனைகள் என்ன என்பது குறித்து அவர்கள் பார்க்க வேண்டும். அவை குறித்து கலந்துரையாடல்களை நடத்த வேண்டும். சர்வதேச தலையீடுகள் குறித்த முடிவுகளை நாட்டின் அரசாங்கமே எடுக்க வேண்டும். நமது நாட்டின் அரசாங்கம் அதற்கு இணங்கவில்லை என்றால் அதனை செய்ய முடியாது. ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் ஆணையாளர் அலுவலகத்திற்கு நாட்டிற்குள் பிரவேசிப்பதற்கு அரசாங்கம் இடமளிக்கவில்லை. அவர்கள் வரமாட்டார்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்பு கூறுகிறது என்பதற்காக அவர்களினால் வர முடியுமா?
கடந்த காலங்களில் சிறுவர்களுக்கு நேர்ந்த அசம்பாவித சம்பவங்கள் தொடர்பான காணொளிகளே அவை. இதுபோன்றே குர்நாகல் பந்தவின் என்ற பகுதியில் இன்றும் சிறுமியொருவர் கடத்தப்பட்டுள்ளார். இந்த சிறுமி காணாமற் போயுள்ள நிலையில் இவர் குறித்த எந்தவித உறுதியான தகவலும் இதுவரை பதிவாகவில்லை. தமாரா கேஷனி பண்டார விஜயகோன் என்ற 4 வயதான சிறுமி இன்று அதிகாலை காணாமற் போயுள்ளமை குறித்து அவரது பெற்றோர் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளனர். இந்த சிறுமி காணாமற் போன சந்தர்ப்பத்தில் அவர் தம்முடன் உறங்கிக் கொண்டிருந்ததாக அவரது பெற்றோர் தெரிவிக்கின்றனர். தமது மகளை அடையாளம் தெரியாதோர் கடத்திச் சென்றுள்ளதாக போலீசார் குறிப்பிடுகின்றனர். நாங்கள் 9:30 அளவிலேயே நித்திரைக்கு சென்றோம். நானும் மனைவியும் எனது சிறு குழந்தையும் ஒரு கட்டிலில் உறங்கிக் கொண்டிருந்தோம். வலது பக்க கட்டிலில் எனது புதல்வரும் மற்றைய மகளும் உறங்கிக் கொண்டிருந்தனர். பொலித்தீன் சீட்டை வெட்டி உள்ளே வந்துள்ளனர். அவ்வாறே மகளை கொண்டு சென்றுள்ளனர். நுளம்பு வலையையும் வெட்டியுள்ளனர். வெளிப்பக்கம் தெரிவதாக எனது மகன் எனக்கு அப்போது தெரிவித்தார். அப்போது 2 மணி இருக்கும். அந்த சந்தர்ப்பத்தில் கட்டிலை பார்க்கும் போது எனது மகள் இருக்கவில்லை, மகன் மாத்திரமே இருந்தார். இந்த சம்பவம் குறித்த முறைப்பாடு பதிவான சந்தர்ப்பத்திலிருந்து வாரிய போல பொத்துஹேர, வெல்லவ, குருநாகல், கொலரெல்ல மற்றும் ரம்படகல உள்ளிட்ட போலீஸ் அதிகாரிகள் இணைந்து விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். பொலித்தீன் சீட் வெட்டப்பட்டுள்ள பகுதி மற்றும் சிறுமி உறங்கிக் கொண்டிருந்த கட்டிலில் இருந்து நுளம்பு வலைக்கு சேதம் விளைவிக்கப்பட்டிருந்த விதம் குறித்து ஆராயப்பட்டது. இந்த சிறுமி நள்ளிரவு முதல் அதிகாலை 2 மணிக்கு இடைப்பட்ட காலப்பகுதியில் காணாமற் போயுள்ளதாக சந்தேகிப்பதாக போலீசார் குறிப்பிடுகின்றனர். 3 பிள்ளைகளை கொண்ட குடும்பத்தில் 2வது பிள்ளையே இவ்வாறு காணாமற் போயுள்ளது. இந்த சிறுமியின் தந்தை இனிப்பு பண்டங்களை விற்பனை செய்யும் வியாபாரி ஆவார். இதுவரை இந்த சிறுமி குறித்த எந்தவித தகவல்களும் கிடைக்காத நிலையில் நேற்று முற்பகல் வீட்டிற்கு வருகை தந்த நபர் குறித்து சந்தேகம் எழுந்துள்ளதாக போலீசார் குறிப்பிடுகின்றனர். ஐக்கிய நாடுகளின் அமைதி காக்கும் பணிகளில் ஈடுபடுவதற்காக 3 ஹெலிகாப்டர்களில் விமானப்படை வீரர்களை அனுப்ப உள்ளதாக விமானப்படை தளபதி ஏர் மார்ஷல் கோலித்த குணத்திலக்க தெரிவிக்கின்றார். ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு பேரவையின் தீர்மானத்துக்கு அமைய 3 மத்திய ஆப்பிரிக்க நாடுகள் மற்றும் சூடானின் அமைதி காக்கும் அணிகளுடன் இந்த குழாம் இணைக்கப்பட உள்ளது. ஐக்கிய நாடுகளின் பணிகளில் இலங்கை விமானப்படை இணைந்து செயற்பட உள்ள முதல் சந்தர்ப்பம் இதுவாகும். 3 MI-17 ரக ஹெலிகாப்டர்கள், விமானிகள் மற்றும் பொறியியலாளர்கள் உள்ளிட்ட 122 பேர் அடங்கிய குழு ஒன்று மத்திய ஆப்பிரிக்க நாடுகளுக்கு அனுப்பப்பட உள்ளது. படையினரை அழைத்து செல்லுதல், உணவுப் பொருட்களை கொண்டு செல்லுதல், உள்ளக விமான பயணங்கள், பெராஷூட் ஊடாக பொருட்களை இறக்குதல் மற்றும் மருத்துவ வசதிகளை வழங்குதல் உள்ளிட்ட நடவடிக்கைகளுக்காக இந்த ஹெலிகாப்டர்கள் ஈடுபடுத்தப்பட உள்ளன. අවුරුදු 5කට විතර ඉස්සෙල්ලා මේ යුද්ධය අපේ රටේ යුද්ධය පැවතුන සමයේ 5 வருடங்களுக்கு முன்னர் நாட்டில் யுத்தம் நிலவிய காலகட்டத்தில் ஐக்கிய நாடுகள் அமைப்பு இது தொடர்பில் விமானப்படையிடம் பேசியது. இந்த ஹெலிகாப்டர்களை இந்த நடவடிக்கைக்காக எமக்கு தர முடியுமா என கேட்டனர். எனினும் அந்த சந்தர்ப்பத்தில் எமது நாட்டில் நிலவிய சூழ்நிலையினால் அதனை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலை காணப்பட்டது. இந்த வருடம் இது தொடர்பில் ஐக்கிய நாடுகள் அமைப்பு எமக்கு அறிவித்தது. இந்த சந்தர்ப்பத்தில் பாதுகாப்பு அமைச்சு மற்றும் அரசாங்கத்தின் அமைதியை பெற்று அந்த பொறுப்பை நாம் ஏற்றுக்கொண்டோம். සමග අපි ඔවුන්ට சபுகஸ்கந்த கொட்டுன பிரதேசத்தில் வீடொன்றை சுற்றி வளைக்க சென்ற போலீஸ் புலனாய்வு பிரிவின் உத்தியோகத்தர் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. 2 போலீஸ் உத்தியோகத்தர்கள் இன்று பகல் சுற்றுவளைப்புக்காக சென்ற சந்தர்ப்பத்தில் இந்த சம்பவத்துக்கு முகம் கொடுத்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சருமான அஜித் ரோஹன தெரிவிக்கின்றார். இதன்போது வீட்டுக்குள் இருந்த சந்தேக நபர்களை கைது செய்ய சென்ற போலீஸ் உத்தியோகத்தரை தாக்கி துப்பாக்கியையும் கடத்திச் சென்றுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் கூறினார். இந்த சந்தர்ப்பத்தில் 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். சப்கஸ்கந்த போலீஸ் பிரிவிற்கு உட்பட்ட கொட்டுன பிரதேசத்தில் உள்ள வீடொன்று உடைத்து பொருட்களை களவாடியுள்ளதாக கிடைத்த தகவலுக்கு அமைய இன்று 11:30 அளவில் போலீஸ் குழு ஒன்று அங்கு சென்றுள்ளது. இதன்போது 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதுடன் அவர்களுள் ஒருவர் நாட்டில் பதிவு செய்யப்பட்ட குற்றவாளியாகும். மற்றவர் ராணுவத்திலிருந்து தப்பி சென்றவராகும். அதேபோன்று மேலும் 2 சந்தேக நபர்கள் தப்பி சென்றுள்ளனர். போலீஸ் கான்ஸ்டபிள் தற்போது ராகமை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் புதிய தலைவராக மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் விஜித் மலல்குட நியமிக்கப்பட்டுள்ளார்.
கண்டியை புறப்பிடமாக கொண்ட விஜித் மலல்குட கண்டி தர்மராஜ கல்லூரியில் ஆரம்ப கல்வியை பயின்றுள்ளார். பின்னர் 1979 ஆண்டு சட்டக்கல்லூரி தகுதி பெற்ற அவர் 1982 ஆண்டு சட்டத்தரணியாக பதவி பிரமாணம் செய்து கொண்டார். 1983 ஆண்டு அரசு தரப்பு சட்டத்தரணியாக மலல்குட சட்டமா அதிபர் திணைக்களத்தில் இணைந்து கொண்டார். அதன் பின்னர் சிரேஷ்ட சட்டத்தரணி, பிரதி சாலிசிட்டர் ஜெனரல் ஆகிய பதவிகளை வகித்ததுடன் கடந்த வருடத்தில் மேலதிக சாலிசிட்டர் ஜெனரலாகவும் விஜித் மலல்குட நியமிக்கப்பட்டிருந்தார். கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு சம்பவங்கள் பதிவாகும் பட்சத்தில் ஊவா மாகாண சபை தேர்தலை பிற்படுவதற்கு தயாராக இருப்பதாக தேர்தல்கள் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரிய தெரிவிக்கின்றார். மொனராகலில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார். தேர்தலை பிற்படுவதற்கான சட்ட கொள்கைகள் காணப்படுவதாகவும் அவர் கூறினார். මැතිවරණ කොමසාරිස්ට බලයක් තියෙනවා 1988 நிர்வாக மாவட்டத்தில் கட்டுப்படுத்த முடியாத சம்பவங்கள் ஏதேனும் பதிவாகுமானால் 1988 ஆண்டின் 2ஆம் இலக்க மாகாண சபை தேர்தல் சட்டத்தின் 26வது சரத்தின் கீழ் தேவை ஏற்படின் தேர்தலை 14 நாட்களுக்கு பிற்போடுவதற்கான அதிகாரம் தேர்தல் ஆணையாளருக்கு உள்ளது. தேர்தல்கள் ஆணையாளருக்கு செயற்படுத்துவதற்கான சில அதிகாரங்கள் உள்ளன. தேவை ஏற்படின் அவற்றை செயற்படுத்த முடியும். நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர சிரேஷ்ட பிரதி போலீஸ் அத்தியட்சகர்கள் முதல் போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரிகள் வரை எமக்கு ஒத்துழைப்பை வழங்க தயாராகவே உள்ளனர். இந்த நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர முடியும் என தான் எதிர்பார்ப்பதாக எதிர்க்கட்சியை சேர்ந்த சிலர் என்னிடம் தெரிவித்தனர். எனினும் வேட்புமனு கிடைத்ததன் பின்னரே தேர்தல் ஆணையாளர் மாத்திரமே அதனை மாற்றுவார், வேறு யாரும் கிடையாது. නමුත් ඒක බැහැර කරන්නේ යම් සිද්ධියක් යම් තත්ත්වයක් තිබුණොත් ඡන්දේ දෙවීම තීරණය කරන්නේ නොමිනේෂන් එක කරාවට මැතිවරණ කොමසාරිස් මිසක්. இதேவேளை ஊவா மாகாண சபை தேர்தலை 2 நாட்களுக்கு நடாத்த தயாரென ஆளும் கட்சி பாராளுமன்றத்தில் இன்று தெரிவித்தது. ඡන්දයක් කල්දාන්ට රජයට අයිතියක් නැහැ. මැතිවරණ කොමසාරිස් තමයි මැතිවරණේ බාරේ ඉන්නේ. தேர்தலை பிற்போடு அரசாங்கம் தயாரில்லை. தேர்தல் ஆணையாளருக்கு அதிகாரம் உள்ளது. அரசாங்கம் இந்த தேர்தலில் ஊவா மாகாணத்தை தெரிவு செய்தமை மக்களின் பலத்தை மீண்டும் உங்களுக்கு எடுத்துக்காட்டுவதற்காகவே. இது தொடர்பில் எந்தவித சந்தேகமும் இல்லை. தோல்விக்கு தயாரெனில் இப்போதிருந்தே தயாராக இருங்கள். தேர்தல்கள் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரிய இன்று மொனராகலை மாவட்டத்தின் சில பகுதிகளுக்கு சென்று நிலைமைகளை ஆராய்ந்தார். இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் அதிகாரிகளுக்கும் தேர்தல்கள் ஆணையாளருக்கும் இடையே இன்று கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றுள்ளது. தேர்தல் சட்டங்களை நியாயமான முறையில் நடைமுறைப்படுத்துமாறு மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் அதிகாரிகள் அரசு அதிகாரிகளிடம் கேட்டுக் கொண்டுள்ளனர். நேற்று முன்தினம் காலை வேளையில் இடம்பெற்ற சம்பவம் தொடர்பில் தேர்தல் ஆணையாளர் நேற்றிரவு போலீஸ் தலைமையகத்திற்கு அறிவித்துள்ளார். இலக்கத்தகடின்றி வெள்ளை நிற டிஃபெண்டர் ஒன்று அங்குமிங்கும் செல்வதாக தகவல் கிடைத்தது. அதன் பின்னர் நானும் எனது குழுவினரும் நேற்றிரவு மொனராகலை மாவட்டத்தில் தேடுதல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டோம். அந்த டிஃபெண்டர் எங்குள்ளது என்பதை தேடினோம். எனினும் கூறுவதற்கும் கவலையாக உள்ளது. அதனை எம்மால் கண்டுபிடிக்க முடியவில்லை. வெள்ளை நிறத்தில் அல்லது கருப்பு நிறத்தில் டிஃபெண்டர்கள் செல்வதாக எவரேனும் கூறலாம். எனினும் நேற்றிரவு எமக்கு அவ்வாறு எதனையும் கண்டுகொள்ள முடியவில்லை. தேர்தல் ஆணையாளர் எமக்கு வழங்கும் ஆலோசனைகளை நாம் நடைமுறைப்படுத்துகிறோம். அவரது தலைமைத்துவத்தின் கீழ் எதிர்வரும் 20ஆம் தேதி வரை நாம் கடமைகளில் ஈடுபடுவோம். ஒன்றோடு ஒன்றாக நீந்த வேண்டும் அல்லது ஒன்றாக மூழ்க வேண்டும் என்று கூறுவர். எவ்வாறாயினும் ஒன்றாக மூழ்க முடியாது. எனவே நாம் அனைவரும் ஒன்றாக நீந்த வேண்டும். போலீஸ் அதிபர் மற்றும் 2 மாவட்டங்களிலும் செயலாளர்கள் ஆகியோரின் தலைமைத்துவத்தின் கீழ் செயற்பாடுகள் இடம்பெறுகின்றன. நாம் வெறுமனே ஆவணங்களில் எழுதி அனுப்புவது மாத்திரமல்ல. இதேவேளை உவா மாகாண முன்னாள் உறுப்பினர் ஜானக திஸ்ஸகுட்டியாராச்சி எதிர்வரும் 12ஆம் திகதி வரை விளக்குமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். மற்றொரு வேட்பாளரின் மகனுடன் ஏற்படுத்திக் கொண்ட மோதலை அடுத்து சந்தேக நபரான திஸ்ஸகுட்டியாராச்சி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. உவா மாகாண சபை வேட்பாளர் ஒருவரின் மகனான தரிந்து சம்பத் ஜெயசூரிய என்பவரே இதன்போது காயமடைந்தார். சம்பவம் தொடர்பில் இதற்கு முன்னர் 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்தது. ஊவா மாகாணத்தில் நடைபெறுவது தேர்தலா அல்லது வாக்கு கொள்ளையா? இவ்வாறு கேள்வி எழுப்பியிருக்கின்றார் மாதுலுவாவே சோபித பேரர். கொழும்பில் நடைபெற்ற மாநாடு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் பொழுதே அவர் இந்த கேள்வியை எழுப்பியுள்ளார்.
ஊவா மாகாணத்திலேயே தேர்தல் ஒன்று நடைபெறுகின்றது. அதாவது அது தேர்தலா அல்லது கொள்ளையா? இலக்க தகடுகள் இல்லாத டிபெண்டர் வாகனங்களில் கொழும்பிலிருந்து சென்று தாக்குதல்களை நடத்துகின்றனர். 20க்கும் மேற்பட்ட ஜேவிபி அலுவலகங்கள் தீ வைக்கப்பட்டுள்ளன. நேற்றிரவும் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. போலீசாரை அருகில் வைத்துக் கொண்டே தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இலக்க தகடுகள் இல்லாத டிபெண்டர் வாகனங்களில் வந்து எவரேனும் தாக்குதல் நடத்தினால் தொலைபேசி ஊடாக அறிவிக்குமாறும் போலீஸ் ஊடக பேச்சாளர் இன்று கூறுகின்றார். எங்களின் மீது தாக்குதல் நடத்துகின்றமை நாங்களே கூற வேண்டும். இதுதான் ஜனநாயகம். இந்த ஜனநாயகத்தில் ஆயுதங்களை ஏந்துமாறு அரசாங்கம் அழைப்பு விடுக்கின்றது. අපි කියන්න ඕන අපිට ගහනවා කියලා. ඉතින් මේක තමයි ප්‍රජාතන්ත්‍රවාදය. ඉතින් මේ ප්‍රජාතන්ත්‍රවාදයේ තුල ආණ්ඩුව ආරාධනාවක් කරනවා උඹලා. நியூஸ்லைன் தொகுப்பு அடுத்து. ஐக்கிய பிக்குகள் முன்னணியின் முன்னாள் தேசிய அமைப்பாளர் உளுப்பனை சுமங்கல தேரர் தற்போது மௌனமாக இருப்பதாக பொதுமக்கள் கூறுகின்றனர். தேரரே, ஏன் நீங்கள் மௌனமாக இருக்கின்றீர்கள்? உண்மையில் நாம் மௌனமாக இருப்பதில்லை. கடந்த காலங்களில் இடம்பெற்ற விடயங்கள் தொடர்பில் நாம் ஆராய்ந்து வருகின்றோம். கடந்த காலங்களில் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமைத்துவம் வளமை போன்று தாம் கட்சி தோல்விக்கிட்டு செல்லும் பயணத்தின் தொடர்ச்சியாக கட்சி ஆதரவாளர்களையும் ஏனைய தலைவர்களையும் ஏமாற்றி சென்று தற்போது தீர்மானமிக்க ஒரு கட்டத்தை அடைந்துள்ளது. அந்த சந்தர்ப்பம் வரும் வரை நாம் பார்த்துக் கொண்டிருந்தோம். அதாவது தேரர்களையும் ஏமாற்றியதாகவா நீங்கள் கூறுகின்றீர்கள்? රැවැට්ටුවා උන්වහන්සේලා රැවටුණා. අද උන්වහන්සේලා ඒ බව තේරුම් ගනිමින් සිටිනවා. உண்மையில் ஏமாற்றினார்கள். தேரர்கள் தற்பொழுது அதனை புரிந்து கொண்டுள்ளார்கள். கடந்த வருடம் நவம்பர் மாதம் கட்சியின் மறுசீரமைப்புக்காக தேரர்கள் முன்னெடுத்த பல கட்ட பேச்சுவார்த்தையின் இறுதியில் ரணில் விக்ரமசிங்க தூதுவர்களை ஈடுபடுத்தி உபாய மார்க்கங்களை பயன்படுத்தி தமது தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளும் வகையில் செயற்பட்டமை நாம் கண்டோம். எனவே அவ்வேளையில் நான் எதிர்ப்பு தெரிவித்து வெளியே வந்தேன். அவ்வாறு ஏமாற்றம் அடைந்தவர்கள் இந்த சந்தர்ப்பம் ஏற்படும் வரையை எதிர்பார்த்திருந்தார்கள். නැගිටලා එළියට ඇවිල්ලා ඒකට විරෝධය පළ කරා. එතෙන් පටන් ඒ රැවටිලි ගමනට එකතු වෙච්ච පිරිස රැවටිලා අවසානයේ දක්වා යනතුරු තමයි බලාගෙන හිටියේ. ඒ තත්ත්වය පත් වෙලා තියෙනවා. அதாவது ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ஐக்கிய பிக்குகள் முன்னணியை ஏமாற்றியதாகவா நீங்கள் கூறுகின்றீர்கள்? ඇත්තෙන්ම වික්ෂු පෙරමුණ විතරක් නෙවෙයි එක්සත් ජාතික පක්ෂ නායකත්වය තමන්ගේ උවමනාව. ஆம், உண்மையில் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமைத்துவம் ஐக்கிய பிக்குகள் முன்னணியை மாத்திரமல்ல தமது தலைமைத்துவத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக தேரர்கள் மற்றும் கட்சியின் ஏனைய தலைவர்கள் உள்ளிட்ட அனைவரையும் ஏமாற்றினர். அதாவது அவ்வாறு ஏமாற்றும் விடயங்களை அடிப்படையாக வைத்தே அவரது அரசியல் தங்கியுள்ளது. இவ்வாறு அனைவருக்கும் பொய் வாக்குறுதிகளை வழங்கியும் ஏமாற்றியுமே தலைமைத்துவத்தில் தங்கியுள்ளனர். பிரதி தலைவர் பதவிக்கு சஜித் பிரேமதாச தகுதியானவர் என ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் அண்மையில் கூறியிருந்தார். அதாவது கட்சி ஓர் இடத்துக்கு வந்துள்ளது என்று கூற முடியும் அல்லவா? සුදුසුයි කියලා යෝජනා කිරීම නෙවෙයි කරන්න ඕනේ. එයා පක්ෂයේ නායක රනිල් වික්‍රමසිංහ. அது மிக முக்கியமான ஒரு விடயம். பிரதி தலைவர் பதவிக்கு தகுதியானவர் என்று கூறி பலனில்லை. ரணில் விக்ரமசிங்க என்பவர் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர். தீர்மானம் ஒன்றை எடுக்க தலைவருக்கு அதிகாரம் உள்ளது. கட்சியின் ஏனைய பதவிகளுக்கு உறுப்பினர்களை நியமிக்கும் அதிகாரம் கட்சி யாப்பின்படி ரணில் விக்ரமசிங்கவுக்கே உள்ளது. எனவே தகுதியானவர் ஆராய்ந்து பார்ப்பேன் போன்ற விலகிச் செல்லும் வசனங்களை பேசாமல் அவர் செயற்பட வேண்டும். சஜித் பிரேமதாச தகுதியானவர் என்றால் ரணில் விக்ரமசிங்க அவரை நியமிக்க வேண்டும். அதாவது பிக்குகள் முன்னணியை ஏமாற்றியதை போன்று பிரதி தலைவர் பதவியை வழங்குவதாக கூறி சஜித் பிரேமதாசவை ஏமாற்றும் விடயத்தை செய்ய போகின்றார் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா? අනිවාර්යෙන් මගේ විශ්වාසය නම් මෙතෙක් රනිල් වික්‍රමසිංහ මහත්මයා දේශපාලනයේ රැඳී සිටියේ රැවටිලි සහගත ප්‍රතිපත්තියක. கட்டாயமாக எனது நம்பிக்கையின்படி ரணில் விக்ரமசிங்க தொடர்ந்தும் ஏமாற்றும் அரசியலையே செய்தார். ஊவா மாகாண சபை தேர்தலுக்காக பயன்படுத்தும் உபாய மார்க்கமே இதுவாகும். கொழும்பு கபிதாவத்த அருள்மிகு ஸ்ரீ கருணா கடாட்சி அம்பிகை சமேத ஸ்ரீ கைலாசநாத சுவாமி தேவஸ்தானத்தின் வருடாந்த மகோத்சவத்தின் தேருற்சவம் இன்று இடம்பெற்றது. கொழும்பு கபிதாவத்த அருள்மிகு ஸ்ரீ கருணா கடாட்சி அம்பிகை சமேத ஸ்ரீ கைலாசநாதர் சுவாமி தேவஸ்தானத்தின் வருடாந்த மகோத்சவம் ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமானது. மகோத்சவத்தின் 16வது நாளான இன்று தேருற்சவம் இடம்பெற்றது. இன்று காலை இடம்பெற்ற வசந்த மண்டப பூஜைகளின் பின்னர் கருணா கடாட்சி அம்பிகை சமேத ஸ்ரீ கைலாசநாதர் சுவாமி தேரில் எழுந்தருளினார்.
இதனைத் தொடர்ந்து மங்கள வாத்தியங்களின் முழக்கத்துடன் விநாயகர், கைலாசநாதர் சமேத கருணா கடாட்சி அம்பாள் மற்றும் முருகப்பெருமான் ஆகியோர் பக்தர்கள் வடம் பிடிக்க முத்தேரில் எழுந்தருளி அருள் பாலித்தனர். இன்றைய முத்தேர் பவனியின் போது பெருந்திரளான பக்தர்கள் கலந்து கொண்டிருந்ததுடன் தமது நேர்த்திக் கடன்களையும் செலுத்தினர். கொழும்பு கபிதாவத்த அருள்மிகு ஸ்ரீ கருணா கடாட்சி அம்பிகை சமேத ஸ்ரீ கைலாசநாதர் சுவாமி தேவஸ்தான வருடாந்த மகோத்சவத்தில் நேற்றைய தினம் அலங்கார சப்பர திருவிழா இடம்பெற்றதுடன் நாளைய தினம் தீர்த்தோற்சவமும் துவச்ச அவரோகணமும் நடைபெற உள்ளது. நாட்டின் அனைத்து துறைகளும் தற்பொழுது முன்னேற்றம் கண்டு வருகின்றன. இதில் கல்வித்துறையும் பல முன்னேற்றங்களை அடைந்து வருகின்றது. ஆனாலும் சில பாடசாலையில் காணப்படும் குறைபாடுகள் மாணவர்களின் கல்வி வெகுவாக பாதித்துள்ளது. கல்வித்துறையின் மேம்பாடு என்பது மாணவர்களின் அறிவு மட்டத்தில் தங்கியுள்ளது என்பதனை அவராடு மறுக்க முடியாது. அதேபோல் மாணவர்களின் அறிவு மட்டம் பாடசாலைகளில் காணப்படும் வளங்களில் தங்கியுள்ளது. ஆனால் அவ்வாறான எந்த ஒரு வசதிகளும் மற்ற பாடசாலையிலிருந்து மாணவர்களின் அறிவு மட்டத்தை எதிர்பார்ப்பது நியாயமற்றது. இதற்கு ஹட்டன் கல்வி வலயத்துக்குட்பட்ட மஸ்கலியா சென்ட் ஜோசப் கல்லூரியும் ஓர் உதாரணம். உயர்தரம் வரையில் கற்பிக்கப்படும் இந்த கல்லூரியின் ஆரம்ப பிரிவு கல்வி கேள்விக்குறியாகியுள்ளது. குறித்த கல்லூரியில் ஆரம்ப பிரிவு மாணவர்கள் கல்வி கற்கும் நிலையே இது. இவர்களுக்கான நிரந்தர கட்டடம் ஒன்று அமைத்துக் கொடுக்கப்படாதுள்ளதால் இந்த மாணவர்கள் இவ்வாறான நிலையில் தமது கல்வியை தொடர்கின்றனர். மாணவர்கள் வசதி இல்லாத காரணத்தால பாயில உட்கார்ந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது பெரும் அசௌகரியங்களை மாணவர்கள் எதிர்நோக்குறாங்க. ஆகையால இந்த பிரச்சனை இருக்கும் போதே மேல வலய 3க்கான புதிய கட்டிடம் ஒன்று நிறுவப்பட்டிருக்கிறது. அது பொருத்தமற்ற ஒன்றாக பாடசாலையில் மாணவர்கள், பழைய மாணவர்கள், பெற்றோர்கள் எல்லாருமே, பொதுமக்கள் எல்லாருமே கருதுறோம். பெற்றோரின் இந்த குற்றச்சாட்டுகளை நியூஸ் ஃபர்ஸ்ட் வலய கல்வி பணிப்பாளரின் கவனத்திற்கு கொண்டு சென்றது. இந்த குற்றச்சாட்டை நிராகரித்த அவர், இடம் இல்லாத காரணத்தினால் பாடசாலை காணியில் ஆரம்ப பிரிவு இயங்கி வருவதாகவும் 2016ஆம் ஆண்டு இவர்களுக்கான நிரந்தர இடம் பெற்றுக் கொடுக்கப்படும் எனவும் குறிப்பிட்டார். தமது நிர்வாகத்துக்குட்பட்ட பகுதிகளில் மாணவர்கள் பாயில் அமர்ந்து கல்வி கற்கும் நிலைமை எந்த ஒரு பாடசாலையிலும் இல்லை எனவும் அவர் தெரிவித்தார். தேவை. இப்போ 300 பிள்ளைகளும் மற்றது இங்கே சென்ட் ஜோசப் உயர் பாடசாலையில் தான் ஒரு கொட்டேஜில் வச்சு அவங்க பிள்ளைகளை பாடம் நடத்திட்டு இருக்கோம். அது எல்லாருக்கும் நல்லா தெரியும். இவங்களை அடுத்த வருஷம் அந்த மேலே டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். டிரான்ஸ்ஃபர் பண்ணி அவங்களுக்கான இடவசதிகளை செஞ்சு கொடுக்கணும். கருத்து முரண்பாடுகளை கைவிட்டு ஆரம்ப கல்வி மாணவர்களின் கல்வி தொடர்பில் சிந்திப்பதற்கு உயர்மட்ட அதிகாரிகள் முன்வர வேண்டும். 2016ஆம் ஆண்டு வரை இவர்களின் கல்வி இவ்வாறா தொடரப்போகிறது. இலங்கையில் கடந்த ஒரு வருட காலத்தில் மிக குறைந்த அளவிலான தங்கத்தின் விலை இன்று பதிவாகியுள்ளது. கடந்த 6 மாதங்களில் உலக சந்தையில் 1 அவுன்ஸ் தங்கத்தின் விலை 89 அமெரிக்க டாலரினால் வீழ்ச்சியடைந்துள்ளதாக வர்த்தக தகவல்கள் குறிப்பிடுகின்றன. 2012ஆம் ஆண்டு உலக சந்தையில் 1 அவுன்ஸ் தங்கத்தின் விலை 1800 அமெரிக்க டாலர்கள் வரை உயர்வடைந்திருந்தது. 2013ஆம் ஆண்டில் 1 அவுன்ஸ் தங்கத்தின் விலை 1200 அமெரிக்க டாலர்கள் வரை வீழ்ச்சி கண்டது. இந்த ஆண்டின் முதல் 6 மாத காலத்துக்குள் உலக சந்தையில் 1 அவுன்ஸ் தங்கத்தின் விலை 1400 அமெரிக்க டாலர்கள் வரை உயர்வடைந்திருந்த போதிலும் கடந்த மாதத்தில் மாத்திரம் 55 அமெரிக்க டாலர்களால் வீழ்ச்சி கண்டுள்ளது. உலக சந்தையில் தங்கத்தின் விலை குறைவடைந்துள்ளமையே இலங்கையில் தங்கத்தின் விலை குறைவடைய காரணம் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கடந்த வருடம் 24 கேரட் 1 பவுன் தங்கத்தின் விலை 58,000 ரூபாவாக அமைந்ததென அகில இலங்கை நகை வியாபாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. இன்று தங்கத்தின் விலை 45,000 ரூபாய் வரை வீழ்ச்சி கண்டுள்ளது. உலக வல்லரசு நாடுகளில் பொருளாதார நிலைமைகளுக்கு அமையவே சந்தையில் தங்கத்தின் விலை நிர்ணயிக்கப்படுவதாக அகில இலங்கை நகை வியாபாரிகள் சங்க செயலாளர் ரத்னராஜா சரவணன் கூறுகின்றார். உலக சந்தையில தங்கத்தின் விலை வீழ்ச்சி அடைந்ததுனால போன்ற நகை வியாபாரிகளுக்கும் வாடிக்கையாளருக்கும் நியாயமான பாதகமான பலன்கள் இருக்கின்றது. பொதுவாக சொல்ல போனா இதுதான் வாடிக்கையாளர்களுக்கு மிக சிறந்த ஒரு தருணம். நகைகளை வாங்கி அவங்களுக்கு இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஒரு மிக சிறந்த தருணம். அதே வடக்கு கிழக்கு மற்றும் மலையக பார்வை அடுத்து. வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் மற்றும் வடமாகாண சுகாதார அமைச்சர் ப சத்தியலிங்கம் ஆகியோருக்கான வாகனங்கள் வடமாகாண ஆளுநர் ஜி ஏ சந்திரஸ்ரீயினால் இன்று வழங்கி வைக்கப்பட்டன. வடமாகாண முதலமைச்சரின் செயலாளர் மற்றும் வடமாகாண சுகாதார அமைச்சரின் செயலாளர் ஆகியோர் வாகனங்களை பெற்றுக் கொண்டனர்.
கிளிநொச்சி முரசுமோட்டை முருகானந்தா கல்லூரியின் பவள விழா நேற்று இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் பிரதம விருந்தினராக வடமாகாண முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரன் கலந்து சிறப்பித்தார். பவள விழா நிகழ்வில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன், வடமாகாண கல்வி அமைச்சர் த. குருகலராசா, வடமாகாண சபை உறுப்பினர் அரியரத்னம் மற்றும் பாடசாலை ஆசிரியர்கள், மாணவர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். இந்த பாடசாலையில் கடமையாற்றிய அதிபர்கள் வடமாகாண முதலமைச்சரினால் கௌரவிக்கப்பட்டனர். பாடசாலை மாணவர்களது கலை நிகழ்வுகள் பார்வையாளர்களின் கண்களுக்கு விருந்தளித்தன. வடமாகாண விவசாய அமைச்சின் உப இணைப்பு அலுவலகம் இன்று முற்பகல் மாங்குளத்தில் திறந்து வைக்கப்பட்டது. இந்த நிகழ்வு வடமாகாண விவசாய அமைச்சர் பொன்னுத்துறை ஐங்கரநேசன் தலைமையில் இடம்பெற்றது. இந்த திறப்பு விழா நிகழ்வில் வடமாகாண விவசாய பணிப்பாளர், வடமாகாண பிரதி அவைத்தலைவர் ஆண்டனி ஜெகநாதன், வடமாகாண சபை உறுப்பினர் ரவிகரன் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். நீர்ப்பாசன திணைக்களத்தில் அமைய அடிப்படையில் பணியாற்றிய 6 பேருக்கு நிரந்தர நியமனங்களும் இதன்போது வழங்கி வைக்கப்பட்டன. மட்டக்களப்பு திருக்கோவில் பகுதியில் சட்டவிரோத மதுபான கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்டு மறைத்து வைக்கப்பட்டிருந்த சிறிய ரக லாரி ஒன்று நேற்று போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தாது மறைத்து வைக்கப்பட்டிருந்ததனை அடுத்து நீதிமன்ற உத்தரவின் பேரில் குறித்த வாகனம் போலீசாரால் தேடப்பட்டு வந்தது. குறித்த வாகனம் மட்டக்களப்பு கொக்கட்டிச்சோலை பகுதியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் போலீசாரினால் மீட்கப்பட்டது. மட்டக்களப்பு சித்தாண்டி ஸ்ரீ சித்திரவேலாயுத சுவாமி ஆலய வருடாந்த மகோத்சவத்தின் தீர்த்தோற்சவம் இன்று காலை நடைபெற்றது. மங்கள வாத்தியங்கள் முழங்க பக்தர்களின் அரோகர கோஷத்துக்கு மத்தியில் பிரதான வீதியூடாக முருகப்பெருமான் தீர்த்த குளத்துக்கு எடுத்து வரப்பட்டார். நாட்டின் பல பாகங்களிலிருந்தும் அதிகளவிலான பக்தர்கள் இதில் கலந்து கொண்டிருந்ததாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். ரக்குவானை கங்கோட பகுதியில் சிறுத்தை குட்டி ஒன்றை வனவிலங்கு அதிகாரிகள் பிடித்துள்ளனர். கங்கோடை பகுதியில் இன்று காலை இந்த சிறுத்தை குட்டி வீதியோரத்தில் நடமாடிக் கொண்டிருந்ததாக எமது ரிப்போர்ட் செய்தியாளர் தெரிவிக்கிறார். இவ்வாறு வீதியோரத்தில் நடமாடிய சிறுத்தை குட்டியின் காணொளிகளை எமது ரிப்போர்ட்டர் இவ்வாறு பதிவு செய்தார். இதேவேளை மலையகத்தில் அண்மை காலமாக சிறுத்தைகளின் நடமாட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. நாவலப்பிட்டிய பகுதியில் அண்மையில் சிறுத்தை ஒன்று பெண் ஒருவரை தாக்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கேகாலை தெஹியோ விட்ட மல்தெனிய ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய கும்பாபிஷேகம் நேற்று நடைபெற்றது. கடந்த 5ஆம் தேதி முதல் விசேட பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றன. தொடர்ந்து 12 நாட்களுக்கு மண்டல பூஜைகள் நடைபெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது. சிங்கப்பூரில் நடைபெறும் ஆசிய வலைப்பந்தாட்டத்தில் இலங்கை தனது 2வது வெற்றியை இன்று ஈட்டியது. மியான்மருக்கு எதிராக நடைபெற்ற இந்த போட்டியில் 109க்கு 11 எனும் பாரிய கோல்கள் வித்தியாசத்தில் இலங்கை வெற்றி வாகை சூடியது. அதன்படி பங்கேற்ற 2 போட்டிகளிலும் வெற்றி பெற்ற இலங்கை பி குழுவில் முன்னிலை பெற்றுள்ளது. பாகிஸ்தான் நட்சத்திர சுழல்பந்து வீச்சாளரான சயிட் அஜ்மாலுக்கு சர்வதேச கிரிக்கெட் பேரவை தடை விதித்துள்ளது. சயிட் அஜ்மாலிடம் நடத்தப்பட்ட சோதனையின் மூலம் அவரது பந்துவீச்சு பாணி விதிமுறைக்கு முரணானது என உறுதி செய்யப்பட்டதாக சர்வதேச கிரிக்கெட் பேரவை தெரிவித்துள்ளது. இலங்கையில் அண்மையில் நடைபெற்ற டெஸ்ட் கிரிக்கெட் தொடரின் முதல் போட்டியில் சயிட் அஜ்மாலின் பந்துவீச்சு விதிமுறைக்கு முரணானது என குற்றம் சாட்டப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் நியூஸ் 15 8 மணி பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. நியூஸ் 15 டுநைட் செய்தி 10:45க்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.